திமுக தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வெளியிட்டார். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், மீன்பிடி தடை காலத்திற்கான உதவித்தொகை 9000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். விவசாயிகளுக்கு நவீன பம்பு செட்டுகள், நெல் குவிண்டாலுக்கு 4500 ரூபாய் நிர்ணயம் செய்யப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் எனவும், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர், முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500ஆக உயர்த்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும்.